அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சைவ ஆகம முறைப்படி முக்தி 4 நிலைகளிலே அறியப்படுகிறது. சாலோக முக்தி, சாமீப முக்தி, சாரூப முக்தி, சாயுஜ்ய முக்தி என்று 4ஆக அது பகுக்கப்படுகிறது. சிவபெருமானுடைய திருவருளாலே செய்த தொண்டின் பொருட்டு இறைவன் அவர்களை சிவலோகத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் நித்திய சிவலோக வாசியாக இருக்கும் பட்சத்தில் அந்த முக்திக்கு சாலோகமுக்தி என்று பெயர். அதனினும் அந்த உலகிலே சிவபெருமானுக்கு அருகே சென்றிருப்பதற்கான முக்திக்கு சாமீப முக்தி என்று பெயர். அங்கேயும் கூட சிவபெருமானைப் போலே ஜடாபாரம் முதலிய சின்னங்களெல்லாம் தரித்து நெற்றிக்கண்ணோடு கூடி ஆனால் இறைவன் முன்பாக கைகூப்பி சிவச்சின்னங்கள் தரித்த நிலையிலே சிவபெருமானுடைய திருவுருவம் மாதிரியான ஒரு வடிவம் கொண்டு கைகள் கூப்பி இறைவனுடைய திருவடிகளிலே எப்போதும் பற்று கொண்டு அந்த திருவடிகளை வழிபட்டு கொண்டு அவர் திருவடி நிழலிலேயே ஒதுங்கியிருக்கக்கூடிய முக்திக்கு சாரூப முக்தி என்று பெயர். சிவமாம் தன்மையை எய்துவது சாயுஜ்ய முக்தி. இப்படி 4 முக்தி நிலைகள் சொல்லப்படுகின்றன. இந்த 4லும் திருமாலுக்கு 3வது முக்தி நிலையான சாரூப முக்தி அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தார். என்னதான் சங்கு சக்கரம் பட்டு பீதாம்பரம் முதலியவற்றை தரித்திருந்தாலும் இவைகளெல்லாம் போகப் பொருட்களாக பார்க்கப்படுவதாலே அவற்றையெல்லாம் கடந்த பரிபக்குவ நிலையிலே சிவபெருமானைப் போலே தான் ஒரு உருவம் பெற வேண்டும் என்று திருமால் ஆசை கொண்டார். அதற்காக வேண்டி நெடுநாட்கள் கடுந்தவம் செய்து சிவபெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தியானித்தெழுந்தருளியிருந்தார். அவருடைய தவத்திற்கு இறங்கிய பரமன் தனக்கு வேண்டும் வரத்தை கேட்கலாம் என்றவருக்கு ஆணை பிறப்பிக்க சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கி துதித்து, பெருமானே, உன்னுடைய அடியார்கள் அடையக்கூடியதான முக்தி வழியிலே 3வது முக்தி நிலையான சாரூப முக்தியை அடியேனுக்கு வழங்க வேண்டும். அதற்கு தகுதியாக அடியேன் செய்ய வேண்டியவற்றை தாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். அப்போது சிவபெருமான் அவருக்கு இது வேண்டுதலுக்காக வேண்டி ஒரு உபாயம் சொல்லத் தொடங்கினார். அதன்படி கல்வியில் கரையிலா காஞ்சி மாநகரமாகிற காஞ்சிபுரம் திருத்தலத்தின் சிறப்புகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி தொண்டை வளநாற்றிலே பாலாற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலம் மிகவும் தொன்மை சிறப்பு வாய்ந்தது. ஆதிகாலம் தொடங்கியே இது ஞானத்திற்கான இடமாக இருந்து வந்துள்ளது. இந்த இடத்திலிருந்துதான் எத்தனை தபஸ்விகள், எத்தனை கோடி அடியார்கள், எத்தனை பெரும் கவிஞர்கள், எத்தனை கலைஞர்களெல்லாம் உருவாகி இருக்கிறார்கள். அந்த திருத்தலத்தினுள்ளே மேற்கு பக்கத்திலே கச்சிமேற்றளி என்ற ஒரு திருத்தலம் உண்டு. அந்த திருத்தலத்திலே மேற்றளிநாதராக நாம் வீற்றிருக்க அத்தனை கோடி ருத்ரர்களும் நம்மை அங்கே வழிபட்டார்கள். அதனால் அந்த திருத்தலத்திற்கு மகாருத்ரேசம், ஆனந்த ருத்ரேசம் என்றெல்லாம் பெயர் உண்டு. கோடி கோடி ருத்ரர்களும் வந்து நம்மை வணங்கி வழிபட்டு சென்ற அந்த திருத்தலத்திற்கு சென்று அங்கே நீ தவம் செய்து வா. சீர்காழியாகிற பிரம்மபுரம் திருத்தலத்திலே பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபட்டு வரக்கூடிய மரபில் அந்தன குலத்திலே தோன்றக்கூடிய ஞானசம்பந்தனாகிற நம்முடைய ஞானப்பிள்ளை காஞ்சி மாநகரத்திற்கு விஜயம் செய்து கச்சி ஏகம்பம் முதலான தலங்களை தரிசித்து பதிகம் பாடிக்கொண்டு எழுந்தருளுவார். அவர் நம்மை வந்து தரிசித்து பதிகம் பாடத் தொடங்கும் காலத்திலே அதை கேட்டிருந்தபடியே நீ சாரூபமுக்தி அடையலாம் என்று அனுக்கிரகம் செய்தார் சிவபெருமான். இதை கேட்டு மகிழ்ந்த திருமால் சிவபெருமான் காண்பித்து கொடுத்தபடியே காஞ்சி மாநகரத்திற்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய திருக்கச்சி ஏகம்பம் முதலிய சிவத்தலங்கள் எல்லாவற்றையும் தரிசித்து உய்ந்தார். சிவபெருமான் ஆணையின்படியே அவர் காஞ்சிபுரத்தின் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கச்சி மேற்றளியாகிற திருத்தலத்தை வந்தடைந்தார். அங்கே அத்தனை கோடி ருத்ரர்களும் ஏகோபித்தமாய் வழிபட்டு சிறப்பெய்திய மகாருத்ரேசமாகிற அந்த திருத்தலத்திலே சிவபெருமான் காஞ்சிபுரத்திற்கு மேற்கே கோயில் கொண்டவராக மேற்றளி நாதராக வீற்றிருக்கும் கோலத்தை கண்டு கண்களில் நீர் மல்க கைகூப்பி துதித்து வணங்கி வாயார பாடி மகிழ்ந்து நின்றார். அப்படி அவர் சிவபூஜை செய்யத் தொடங்கி மேற்றளிநாதரை தினந்தோறும் வணங்கி வழிபட்டு ஞானசம்பந்த பிள்ளையாரினுடைய வருகைக்காக அந்த தலத்திலேயே காத்து கிடந்தார். பலகாலம் கழித்து அவருடைய தவமானது நிறைவடைந்து அந்த தவப்பயனாக ஞானசம்பந்த பிள்ளையார் சீர்காழி திருத்தலத்திலே தோன்றி அங்கிருந்து அவர் பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை மேற்கொண்டும் சிவபெருமானாலே அவ்வத்தலங்களிலே தடுத்தாட்கொள்ளப்பட்டு அற்புதங்கள் நிகழ்த்தியும் நிறைவாக கச்சி ஏகம்பத்திற்கு வந்து சேர்ந்தார். தொண்டை நாட்டு யாத்திரையின் தலைமை தலமாக விளங்கும் காஞ்சிபுரத்தை அடைந்து
ஞானசம்பந்த பெருமானை அங்கே இருந்த அத்தனையாயிரம் அடியவர்களும் பெரும் சிறப்போடு வரவேற்றார்கள். அப்படி வரவேற்கப்பட்டு கச்சி ஏகம்பத்தை அடைந்து ஏகாம்பரநாதராக விளங்கும் இறைவனை வணங்கி துதித்தார். திருக்காமகோட்டத்தை அடைந்து காமாட்சி அம்பிகையையும் வணங்கி துதித்து கச்சி மேற்றளியாகிற இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளினார். அப்போது ஞானசம்பந்த பெருமான் வீதியினுடைய தொடக்கத்தில் இருந்தபடியே அற்புத தமிழால் பதிகங்கள் பாடிக்கொண்டு எழுந்தருளினார். அப்படி அவர் வீதியார எழுந்தருளும் போதே பதிகங்கள் பாடிக்கொண்டே வந்தபோது அதை சிவபெருமான் அருகிலிருந்தபடியே கேட்டு மகிழ்ந்தார். அதை நினைவுறுத்தும் விதமாக இன்றும் கச்சிமேற்றளியாகிற இந்த திருத்தலத்திலே அந்த சன்னதி அமைந்திருக்கக்கூடிய வீதியின் ஒரு கோடியிலே ஞானசம்பந்த பெருமானுக்கென்றே தனியாக ஒரு ஆலயம் இருக்க பார்க்கிறோம். அங்கிருந்து ஆலயத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினால் நடுவழியிலே உற்று கேட்ட முத்தீசர் என்ற பெயரிலே ஒரு ஆலயம். ஞானசம்பந்த பெருமானுடைய அருந்தமிழ் பணுவல்களை இறைவன் உற்று கேட்டுக்கொண்டே உடன் வந்தார் என்ற கருத்திற்கு பொருத்தமாய் இந்த திருத்தலமும் அமைந்திருக்கிறது. நிறைவாக கர்ப்பகிரகத்திலே மேற்றளிநாதராக பெருமானை தரிசித்து ஞானசம்பந்த பெருமான் பதிகங்கள் பாட அதன் அருகிலேயே நின்று கொண்டிருந்த திருமால், தவத்தில் ஈடுபட்டிருந்த திருமால் சம்பந்தருடைய அருட்தமிழுக்கு தான் உருகி 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 சிவரூபத்தையே அடைந்தார். அதனால் திருக்கச்சிமேற்றளியாகிற இந்த திருத்தலத்தில் கர்ப்பகிரகத்திலே திருமேற்றளிநாதராக பெருமான் வீற்றிருக்க அவருக்கு அருகே மற்றொரு சன்னதியிலே ஓத உருகீசர் என்ற திருநாமத்தோடு திருமால் சிவரூபம் அடைந்த நிலையிலே லிங்க வடிவமாகவே காட்சி தருகிறார். இன்றைய காஞ்சிபுரத்தின் மேற்கு பகுதியிலே பிள்ளையார்பாளையம் என்று இந்த தலம் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானை விடவும் அவன் அடியார்களுடைய பெயரிட்டு அழைப்பதை இறைவனும் மிகவும் உகப்பார். ஞானசம்பந்த பிள்ளையார்பாளையம் என்பதுதான் காலப்போக்கிலே பிள்ளையார்பாளையம் என்று பெயர் பெறுகிறது. அந்த திருத்தலத்திலே திருக்கச்சிமேற்றளிநாதருடைய திருக்கோயில் அழகாக அமைந்திருக்க பார்க்கிறோம். அந்த வீதியினுடைய ஒரு பகுதியில் ஞானசம்பந்த பெருமான் ஆலயத்தை தரிசித்து கொண்டு உள்ளே சென்று கோயிலை அடைந்தால் அழகாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் காட்சி தரும். அந்த ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் வலதுபுறத்திலே நவக்கிரகங்களுக்கான சந்நிதி. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சபாமண்டபங்களை கடந்து சென்றால் கர்ப்பகிரகத்திலே கச்சிமேற்றளிநாதராக சிவலிங்க வடிவிலே பெருமான் காட்சி தருவார். ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி வழிபட்ட இந்த திருத்தலத்தில் அப்பர் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தரிசித்து பாடியருளிய பதிகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அது தவிரவும் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திலே, திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்திலும், ஏயர்கோன் கலிக்காமருடைய புராணத்திலும் கச்சிமேற்றளியினுடைய சிறப்புகளை சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். அற்புத ஞானியர்கள் பலரும் வாழ்ந்த காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய பல நூறு சிவாலயங்களில் பாடல் பெற்ற சிவாலயங்கள் 5. அதில் இரண்டாவதாக கருதப்படுவது பிள்ளையார்பாளையமாகிற திருக்கச்சிமேற்றளிநாதருடைய இந்த திருத்தலம். கர்ப்பகிரகத்தை அடுத்திருக்கக்கூடிய மற்றொரு சன்னதியிலே லிங்க திருமேனியை தரிசிக்கிறோம். இவருக்குத்தான் ஓத உருகீசர் என்று திருநாமம். ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்ட அந்த திருவாயாலே தமிழ்ப்பதிகங்களை ஓதிக்கொண்டே வர அதை கேட்ட மாத்திரத்தில் திருமால் தன் உள்ளமெல்லாம் பறிகொடுத்து சம்பந்தருடைய தமிழுக்கு ஆழங்கால் பட்டு அந்த தமிழால் மகிழ்ந்து சிவநிலையை அடைகிறார். அப்படி அவர் உருகி உருகி போய் சிவமாம் நிலையை அடைந்து சிவரூபமாகவே காட்சி தந்த சிறப்பை இந்த சன்னதியிலே பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு முன்புறம் பாதங்கள் 2 பதிக்கப்பட்டிருக்கிறது. அதை ருத்ரபாதமாக கருதி வழிபடுவதும் உண்டு. சைவாகமங்களிலே இப்படி சிவலிங்க திருமேனியோடு இறைவனுடைய திருவடிகளை ருத்ரபாதத்தை பிரதிஷ்டிக்கும் மரபும் உண்டு. புராண அடிப்படையில் திருமால் நின்றிருந்து ஞானசம்பந்த பெருமானுடைய தமிழ் ஓதப்பட்ட நிலையில் அதை கேட்டு கேட்டு உருகியபடியே அவர் கார்த்தடங்கள் மட்டும் அங்கே பதிந்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது. அற்புதமான சன்னதிகளோடு கூடிய இந்த ஆலயத்திலே பல்வேறு விழாக்களும் நடைபெறுகின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை 100 சிவாலயங்களுக்கும் திருக்காமகோட்டத்திலே வீற்றிருக்கக்கூடியவளான அன்னை காமாட்சி அம்பிகைதான் அந்த தலத்திற்கான அம்பிகையாக விளங்குகிறாள். அதனால்தான் ஏனைய சிவாலயங்களிலே அம்பிகைக்கு தனியே சன்னதியில்லா நிலையை பார்க்கிறோம். ஆயினும் இந்த திருமேற்றளிநாதர் திருக்கோயிலிலே மேற்றளி நாயகியாக அம்பிகை தனிக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். இது பிற்காலத்தில் ஏற்பட்ட வழக்கமாக இருக்கலாம். பல்வேறு பிற்கால சோழர்களுடைய கல்வெட்டுகளையும் அருகிலிருந்து ஆட்சி செய்த சம்புவரையர்கள் முதலிய அரசர்கள் காலத்திய கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்திலே இருக்கின்றன. இந்த ஆலயத்தினுடைய திருப்பணியை
சந்திரகிரியில் இருந்தபடி ஒரு அரசனுடைய நியமனத்திற்குட்பட்டு இந்த ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டது பற்றியும், சம்புவரைய அரசர்களுடைய காலத்திலே இந்த ஆலயத்தில் நாள்தோறும் விளக்கரிப்பதற்கு நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டதை பற்றியும் கல்வெட்டுகள் இருக்க பார்க்கிறோம். ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறோடே நெருங்கிய தொடர்புடையதாய் அறியப்படும் இந்த திருத்தலத்திற்கு சம்பந்தர் பாடிய பதிகங்கள் கிடைக்கவில்லை. ஆயினும் காஞ்சி புராணத்திலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த அருந்தமிழ் கேட்டு இவர் உருகிட நின்ற செய்தியை நமக்கு ஆசிரியர்கள் பதிவு செய்து தந்திருக்கிறார்கள். ஞானாசிரியர்கள் வழங்கி வந்த அந்த வழக்கின்படி சம்பந்த பிள்ளையார் பாளையமே இன்றைக்கும் பிள்ளையார் பாளையமாக அமைந்திருப்பதால் ஞானசம்பந்தர் இந்த திருத்தலத்திற்கு வந்ததும், இங்கே இருக்கும் பெருமானை வழிபட்டதும், அவர் வருகைக்காக காத்திருந்து பலகாலம் திருமால் இங்கே சிவபெருமானை நோக்கி தவம் செய்ததும் உண்மையாக நமக்கு செய்தியாகவே கிடைக்க பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சிவாலயங்களும் கச்சி ஏகம்பத்திலிருந்து ஆவரணங்கள் போலே சுற்றி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்புடைய இந்த தொன்மை நகரத்தின் மேற்கு பகுதிக்குரிய தலமாக திருக்கச்சிமேற்றளி இருக்கிறது. பாரம்பரியமான நெசவு செய்யும் தொழிலாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியிலே அவர்கள் குறித்த கல்வெட்டும், அவர்கள் இந்த திருத்தலத்தினுடைய ஆளுகைக்கு, இந்த திருத்தலத்தினுடைய நெறிமுறைகளை பேணி பாதுகாத்தது குறித்த கல்வெட்டுகளும் நமக்கு கிடைக்கின்றன. தொன்று தொட்டு விழாக்கள் பிரபலமாக நடந்து வரும் இந்த திருத்தலத்திலே சிவராத்திரி, அம்பிகைக்குரியதான நவராத்திரி விழா, ஆருத்ரா முதலிய நடராஜர் அபிஷேக தினங்கள் வெகு பிரசித்தியாக நடைபெற்று வருகின்றது. கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய திருமேனி இந்த திருத்தலத்திற்கு கொண்டு வந்து வைத்து வழிபடுவதும் இங்கே மரபாக இருக்க பார்க்கிறோம். இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு, தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சபா மண்டபத்திலே நடராஜ பெருமானுடைய திருவுருவம் வண்ணம் பூசப்பட்டு வண்ண ஓவியமாக சுதை வடிவிலே காட்சி தர பார்க்கிறோம். சுவாமி சன்னதியினுடைய கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய கோஷ்டத்திலே விநாயகப் பெருமான், தட்சிணாமூர்த்தி ஆகிய இறை வடிவங்கள் அங்கே கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றன. அப்பர் மற்றும் சுந்தரர் பதிகங்களாலே புகழப்பட்டிருக்கக்கூடிய திருக்கச்சிமேற்றளி திருத்தலம் பிற்காலத்தில் பெரிய அளவிலே திருப்பணிகள் செய்யப்பட்டதால் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை வடிவம் சற்று மாற்றப்பட்டிருக்க பார்க்கிறோம். பிற்காலத்தில் மதில் சுவர் சரியாக வேயப்பட்டும் கோபுரம் கட்டப்பட்டும் இருக்கும் இந்த ஆலயத்திலே 13-14ஆம் நூற்றாண்டில் ஒரு மடம் இந்த பகுதியில் இருந்ததும், அந்த மடத்தின் ஆளுகைக்குட்பட்டு இந்த திருத்தலம் இருந்ததையும் அறிய முடிகிறது. பாடல் பெற்ற தலங்களின் வரிசையிலே காஞ்சிபுரத்தில் இரண்டாவதாக கொள்ளப்படும் இந்த திருத்தலத்தை அடுத்து இதனுடைய ஆவரண கோயில்களாக இன்னும் அநேக சிவாலயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ருத்ரர்கள் வழிபட்ட சிறப்பு காஞ்சி ருத்ரகோடி ஆகிற ஏகாம்பரநாதர் ஆலயத்திற்கு உண்டு. அந்த ஆலயத்திற்கு முன்பாகவே கோடி ருத்ரர்களும் ஒன்று சேர்ந்து மகாருத்ரமாக இந்த திருத்தலத்தை அடைந்து இங்கே இருக்கக்கூடிய மேற்றளிநாதராகிற சிவலிங்க பெருமானை வணங்கி வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். சிவபெருமான் திருவாக்காகவே இந்த திருத்தலத்தினுடைய பெருமைகளை நாம் அறிய முடிகிறது. இறைவனே ஆணையிட்டதின்படி திருமால் வந்து தங்கியிருந்து பலகாலம் தவம் செய்து ஞானசம்பந்தருடைய தரிசனத்தையும் அவருடைய அருட்தமிழ் பனுவல்களை செவியால் கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் பெற்று சிவரூபத்தை அடைந்த இந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தின் முக்கிய தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வரலாற்று சிறப்பும் புராணச் சிறப்பும் பதிகங்கள் பெற்றதுமாகிற திருக்கச்சிமேற்றளி திருத்தலத்தினுடைய சிறப்புகளை இன்றைய தினம் கேட்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.